நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. சவாரிக்கு புறப்படுவோமா கண்ணு? நீ எங்க பிறந்தியோ எங்க வளர்ந்தியோ எப்படியோ என் கையில வந்து சேர்ந்துக்கின. என் பொறுப்பு அப்படித்தான். எங்க பிறந்த எங்க வளர்ந்த எப்படி குதிரை வண்டிக்காரன் ஆயிக்கினேன்னு எனக்கே தெரியாது. குதிரைன்னு உனக்கு நாங்க தான் பேர் வச்சுக்கணும். அத்த நீயா வச்சுக்கல. இங்க பாரு, மாடுன்னு நாங்க தான் பேர் வச்சோம், அதுவா வச்சுக்கல. இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கு நாங்களே பேர் வச்சுக்கின்னு உங்க உழைப்பெல்லாம் உறிஞ்சிக்கிறோம். மனுஷனும் மிருகமும் ஒண்ணுன்னு சொல்றாங்களே, அது நீயும் நானும் தான் கண்ணு. நேத்துக்கு பண்ண மாதிரியே நீ எப்பவும் கலெக்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த தேங்காய உனக்கு திருச்சியா சுத்துற. ஓடுற உனக்கு சுத்துனா ஓட்டிக்கிற எனக்கு சுத்த வேண்டாமா? பொறிக்க பசங்களா, நம்மளே தேங்காய் உடைச்சு நம்மளே பொறிக்கலாமாடா? தேங்காய் வைக்கிற விலையில அடுத்த உடனே பொறுக்கிடுவோம். இப்ப எல்லாம் உடைக்கிறவன பொறிக்கிட்டு போடுறான்பா. பொறிக்கீங்களா? ரயிலுக்கு நேரமாச்சு, போய் வண்டி ஓட்டிக்கணும். வாங்க போயிடா. வாங்கண்ணே, ஆமா. நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்துட்டோம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்ம குதிரை வண்டியிலேயே போயிடுவோம். சார்ஜ் கம்மியா இருக்கும். தமாஜி வா, இங்க வாங்க, இங்க வாங்க, என் வண்டியில இருங்க. இங்க வாங்க. என்னப்பா குதிரையெல்லாம் தலையை அந்த பக்கமா திருப்பிக்கிறீங்க? குதிரை எல்லாம் அறிவுள்ள பிராணிப்பா. சவாரி வர்றாளோட சைஸ் லக்கேஜ் எல்லாம் உணர்ந்துக்குதா. என்னப்பா மன்னராஜனமா பேசிக்கிட்டு இப்ப வண்டி வருமா வராதா? இம்மா பெருசுல குண்டு குண்டா ஏறி குந்திக்கினா வண்டி வராது, அங்கேதான் நிக்க. சைஸ் பெருசாக்கிற நீ ஒரு வேன் வச்சுக்க, இந்த அம்மாவுக்கு பின்னாடியே ஒரு ட்ரக் வச்சுக்க. ட்ரக் வைக்கிறது இருக்கட்டும், உன் குதிரை எங்களை தாங்காடா? எப்படி சாமி தாங்கும்? வலிக்குது நோவுதுன்னு அத்தால சொல்ல முடியுமா? பாவம் வாயில்லா ஜீவன். உனக்கு வாய் இருக்குல்ல, அது போதும். வாயில்லைன்னா எப்படி சாமி பொழைக்க முடியும்? வேணா குந்து உன்னை 2 ட்ரிப் அடிச்சிடறான். 2 ட்ரிப்பாவா? நான் என்ன வைக்க போறேன்? அத்தையாவது மாடு தூணும். மாடு தின்னு வெண்டைச்சாடு தின்னு. இத பாருங்க, வண்டி வசதி எல்லாம் நமக்கு சரிப்படாது. ஊர் பயணம் வேண்டாம்னு சொன்னா கேக்குறீங்களா? வாங்க போலாம். இல்லப்பா, எதையுமே நீ சிறுசாவே வச்சுக்க மாட்டியா? பொட்டி பாரு எம்மா பெருசாக்குதுன்னு. இவன் பயங்கர பயலா இருக்கலாம். வண்டி வருமா? வண்டி மட்டும் வராதே, குதிரையை சேர்த்தா வரும். என்ன கேக்குற? பணம் தான். வேற என்ன அரிசி பருப்பு முளையெல்லாம் தரானா? நான் சொன்னேன் வெள்ளவாசி ஏறத பார்த்தா அரிசி பருப்பே வாங்கிக்கலாம் போல இருக்குது. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருவுக்கு. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருப்பா. ஆறுமுகம் ஓன் கிராக்கி ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. பெருமாளே நீ ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. டேய் நீ ஏத்திக்கடா. டேய் பாம்பு நீ ஏத்திக்கடா. என்ன இன்னைக்கு சவாரியா அமைய மாட்டேங்குது? வண்டியில ஏறி குந்துமே. அந்த வண்டியில ஏறிக்கா. டே ஆறுமுகம், இந்த கேட்ட ஓ வண்டியில ஏத்திக்கா. எங்களை பிரிக்காதீங்கப்பா, இது என் பொண்ணு. அப்படியாப்பா? அப்ப 2 பேரும் ஏறி குந்திங்க. எங்கப்பா பொண்ணு? கைலாசம். கைலாசம் எல்லாம் குதிரை வண்டியில போக முடியாதுப்பா. நீ வேண்டிக்க, போய் சேர்ந்துருவேன். சொல்றத முழுசா கேளுப்பா. கைலாசம் தெரு அத்த சொல்லப்பா. நீ ஏறும. நீ முன்னால ஏறி குந்து. நீ பின்னால போ. வலிக்க. கொஞ்சம் கலரா தெரிஞ்சா இவரு ஏத்திக்கிடுவாரு, காஞ்சதை நம்மகிட்ட தள்ளி விடுவாரு. நீ மட்டும் வாக்கியமாகும். என்ன ஊருப்பா உனக்கு? தஞ்சாவூர். இந்த இழிவை எம்மா நாள் ஆக்கிதா? 2 வருஷமா. கொஞ்சம் முன்னுக்கு வாம. நாம தயங்குற. இப்ப நாடுகிற நிலைமையில துணிஞ்சு முன்னுக்கு வான்னு சொல்ற ஒரே ஆளு குதிரை வண்டிக்காரன் தாமே. வரே வா. என்னவா? கூட்டாண்ட ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டேன். பொண்ணை மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்க. பொல்லாப்புக்கு ஆளாகிறாதா? இவர் ரொம்ப தமாஷாவே பேசுறாருப்பா. தமாஷா பேசி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்மா. அது எல்லாருக்கும் கிடைக்காது. சமீபத்துல பொண்ணுக்கு கண்ணாடம் பண்ற யோசனை கீதாப்பா இருக்கு. தஞ்சாவூர்ல எங்க குடும்ப சொத்து 50 ஏக்கரா இருக்க. தஞ்சாவூர்ல 50 ஏக்கரா? கல்யாணம் நடந்துரு, கவலையை விடுப்பா. அதுக்கு இல்லப்பா, தஞ்சாவூர்ல இருக்கிற 50 ஏக்கரா நிலத்துல
முப்போகம் விலையே, அதுக்கு மேல நீ சொல்லிக்க வேண்டியதில்ல. பாருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. 50 ஏக்கர் நிலம், அழகான ஒரு பொண்ணு, இழுவ நோய் அப்பனுக்கு, இன்னும் 1 வீக்ல புட்டுக்குவா. இதுக்கு மேல மாப்பிள்ளைக்கு இன்னும் யோகம் வேணும். ஆ, ஹை ஹை. என்ன சியாமளா, இப்படி இடியோசை கேட்ட நாகம் போல மிரண்டு மிரண்டு பின்னாடி போற? நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேம்மா. பாலும் பழமாமா? அதெல்லாம் உங்க ரூம்லயே வச்சுட்டேனே மாமா. என்னது? நான் பாவ மன்னிப்புங்கிற, நீ பாலும் பழமுங்கிற? உனக்கு ரேடியோ சலூன் எடுக்காதா? ஐயோ, காது குடையுதா? என்னங்க மாமா? என்னம்மா காது குடையிற நேரமா இது? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதான் ஆச்சுன்னு உங்க அக்கா என்ன போட்டு குடையிற. சியாமளா, நீ என்ன மன்னிச்சாதான் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியும். மன்னிச்சிருமா? மாமா, எங்க அக்காக்கு போய் என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களா? ஐயோ, உனக்கு விபித் பாரதியே எடுக்காதா? என்ன மன்னிச்சிருதாயே, மன்னிச்சிரு. சியாமளா, நீ மனசு வச்சாதான் முதலவே நடக்குமா? மாப்பிள உறிஞ்சி எடுத்து உயிரை காத்தவ அங்க இலவு காத்த கிளியா ஏங்கிட்டு இருக்கிறா. நீங்க என்னடானா இங்க குழந்தையாளோட கொஞ்சம் வந்திருக்கிறீங்களா? மாப்பிள, தாலி கட்டின அன்னைக்கு என் பொண்ணு விதவையானாலும் பரவாயில்ல, உங்களை வெட்டாம விட மாட்டேன். ஐயோ சியாமளா, நடந்தது என்னன்னு அவர்கிட்ட சொல்லுமா, சொல்லு. வேணாம், நானே சொல்லிடுறேன். மாமா, அது உருவ ஒத்து மேல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? ஐயோ, மூத்த பொண்ணுக்கு உதடு கட்டு போனதுக்கு கல்யாணத்தை பண்ணி கரையை தொடச்சிட்டேன். இவளுக்கு எது கட்டு போச்சோ, எப்படி துடைப்பணும்? ஏன்பா இப்படி காட்டு கத்தா கத்திட்டு இருக்கீங்க? உங்களுதுதான். நீ என்ன குத்தம் சொல்ற? குழந்தையால கொஞ்சம் வந்திருக்கிறான் உன் புருஷன். கொஞ்சம் இல்ல, கெஞ்ச கெஞ்ச. பரிமளா, நான் இந்த ரூமுக்குள்ள வந்த விஷயத்த உங்க அப்பாட்ட விளக்கி சொல்லிடுமா? தெரியாம பண்ண தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு. அத புரிஞ்சுக்காம இப்படி கத்துறீங்களே. நீங்க பண்ண தப்ப விட அவர் பண்ணது ஒண்ணு பெருசு இல்ல. நான் என்ன தப்பு பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு 30 சவரன் நகை போடுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் நிறுத்து பார்த்தேன். 29.5 சவரன் தான் இருக்கு. இன்னும் 1/2 சவரன் எங்க? அந்த அரசவரன் தான் மோதிரமா பண்ணி தீபாவளிக்கு போட்டுறேன்னு சொன்னேன் இல்ல மாப்பிள்ள? ஆமா ஆமா. என்ன பரிமளா, ஃபர்ஸ்ட் நைட்ல ஆக வேண்டியதை பார்க்காம அரசவரன் பத்தி பேசிட்டு இருக்கேன். வா போலாம். நீங்க சும்மா இருங்க. தாயும் புள்ளையும் ஒண்ணுதான்னாலும் வாயும் வயிறும் வேறதான். வார்த்தை தவறுறது, வழி தவறி நடக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மரியாதையா அந்த 1/2 சவரனோட உள்ள வந்தாதான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே. பரிமளா, பரிமளா, மாமா சாந்தி முகூர்த்தத்தை அரசவன்ல நிறுத்திட்டாலே, என்னோட அவசரத்தை புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போக மாமா. மாமா, இந்தாங்க மாப்பிள்ள, வெள்ளி அண்ணா கயிறு. இத அடகு வச்சா அரசவரனுக்கு மேலேயே கொடுப்பான். மாப்பிள்ள, என் மகராத்திரிய சுகராத்திரி ஆக்கிடுங்க. அட பாவி, அன்னத்தை எடுக்க வேண்டிய கையால இந்த அசிங்கத்தை பிடிக்க வச்சுட்டானே. ஐயோ, ஐய, என்ன மாமா இது? இந்த அல்ப அருணா கயிறுக்காகத்தான் அர்த்தராத்திரில ஏறும் குழந்தீங்களா? இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. சரியனே, நீ குனியதுனால தான் இவ்வளவு குழப்பமே. இந்த அர்த்தராத்திரில எந்த அடகு கடை திறந்திருப்பான்? விட மாட்டேன், உடைச்சாது உள்ள பூந்துடுறேன். ஊட்டிக்கு போறீங்களா? ஐயோ, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. இருக்கு சேட்டே, சேஜி கூப்பிட்டு தூங்கிட்டானா? விட மாட்டேன். ஐயோ நாய், ஐயோ ஆண்டவா, முருகா, வெங்கடாஜலபதி, அல்லாஹ், இயேசு, எல்லாரும் என்ன காப்பாத்துங்க. ஐயோ நாய் தொட்டுது. ஐயோ ஐயோ ஐயோ. பரிமளா, பரிமளம். ஐயோ, என்ன இந்த கோலத்துல? வந்து உங்க அப்பா அருணா கயிறு, மறுவடி கடை, நாய், செவுரு, ஓடி வந்துட்டேன். ரோட்ல இந்த கோலத்துல ஓடி வந்தீங்க? இல்லையே, அண்டர்வேர் போட்டிருக்கேன். ஐயோ, பட்டு வேஷ்டி என்னாச்சு? வர வழியில பசியோடு இருந்த ஒரு நாய் வேட்டி இழுத்துட்டு போயிடுச்சு. என்ன? எங்க அப்பா 1500 ரூபாய் கொடுத்து வாங்கின பட்டு வேஷ்டிய நாய் இழுத்துட்டு போயிடுச்சா? நாய்க்கு தெரியுமா பட்டு வேஷ்டியோட விலை? அதான் இழுத்துட்டு போயிடுச்சு. வந்தா இந்த ரூமுக்குள்ள பட்டு வேஷ்டியோட வாங்க, இல்ல இந்த பக்கமே திரும்பி வராதீங்க. கேவலம் ஒரு நாயினால என்னோட ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போச்சு. அந்த நாய் இதே மாதிரி தான் குலைச்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? தப்பிச்சு போயிட்டாங்களா? என்னோட சோக கதையை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்னப்பா அப்பளம் இட்டுட்டு இருக்க? ஜென்டில்மேன் ஆயிட்டியா? இது எவ்வளவோ பரவாயில்லடா.
நாளையில இருந்து வாசல கூட்டி புள்ளி வச்சு நானே கோலம் போடணுமா உன் பொண்டாட்டி சொல்றா. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவளை பரிமளம். என்னங்க? என்னம்மா இது? இந்த வயசுல எங்க அப்பாவை போய் வேலை வாங்குறியே, பாவமா இல்ல? இந்த வயசுல உங்க அப்பா படிக்கிற புஸ்தகத்தை கொஞ்சம் பாருங்க. வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம். அவர் படிக்க வேண்டிய புஸ்தகம் தானே இது. உள்ள பாருங்க. இருவராணியின் இன்ப லீலைகள். இப்படி ஒரு அப்பாவை நினைச்சா உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமாதான் இருக்கு. எங்க அப்பனுக்கு அறிவு இல்ல, அதுக்கான அப்பாவை மாத்திக்க முடியுமா? காலம் கடந்த வயசுல இப்படி கண்ட கண்ட புஸ்தகத்தை படிக்கிறாங்களே, இது உங்களுக்கு கேவலமா இல்ல? வணக்கம். செய்திகள் வாசிப்பது வைத்தியநாதன். ஏமா, இந்த வெள்ளி குத்து விளக்க எங்கேயாவது பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்குதா? சொல்லு. ஆமா, இது எங்க விளக்கு? உங்க கையில எப்படி வந்தது? கையும் களவுமா பிடிச்ச உடனே என் கைக்கு வந்துடுச்சு. புரியும்படியா சொல்லுங்களேன். உங்க மாமனார். நானே சொல்லிடுறேன். அது வேற ஒண்ணு இல்லம்மா. பூஜை ரூமுக்குள்ள போனேன். இந்த 2 குத்து விளக்கம் அங்க இருந்துச்சு. எனக்கு இது வெள்ளியா சில்வரான்னு ஒரு சந்தேகம். பூஜை ரூம் இருட்டா இருந்ததுனால வெளிச்சத்துக்கு வந்து விபூதி போட்டு தேய்க்கலான்னு வாசலுக்கு வந்தேன். சைக்கிள்ல வந்த ஒரு சண்டால லபக்குன்னு புடிக்கிட்டு போயிட்டாமா. அப்படியே அவனை துரத்திட்டு போய் பிடிக்க வேண்டியதானே? துரத்திட்டு ஓடுனே. வேட்டியா வந்துருச்சு. வேட்டியா வந்து என்ன? அண்டர்வேர் போடலையா? இது எங்க தாத்தா காலத்து விளக்கு. எங்க அப்பா எனக்கு இத கொடுத்தாரு. உங்க அப்பா இத தொலைச்சிட்டேன்னு வந்து நிக்கிறாரே, இவரெல்லாம் ஒரு மனுஷனா? நான் நடந்ததை சொல்றேன். நாளைக்கு ஜாக்பாட் 1,52,000 ரூபாய். விட்டதை பிடிப்பாரா மாட்டாரா? என்ன பண்ணாரு? ரேஸுக்கு பணம் புரட்டுறதுக்காக குத்து விளக்க அடமானம் வைக்க போனாரு. வெச்ச இடம் நமக்கு வேண்டிய இடங்கிறதுனால வெள்ளி குத்து விளக்க வெடுக்குன்னு பிடிங்கிட்டு வேகமாக வந்துட்டேன். என்னது? திருடி அடமானம் வச்சுட்டு வந்து நிக்கிறாரே, பாத்தீங்களா இவர? பாத்திருந்தாதான் தடுத்து நிறுத்திருப்பேன். அவருதான் அறிவில்லைன்னு தெரியல. பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவோம். அது எப்படி? இன்னைக்கு விளக்கு வச்சவரு நாளைக்கு வெங்கடாஜலபதியே வித்துட்டு வருவாரு. இந்த நிமிஷமே அவரை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. பரிமளம், பாவம் அப்பா. இந்த வயசுல என்ன வெளியே போக சொல்றியம்மா? நான் எங்க போவேன்? எனக்கு யாரு தெரியும்? இரு பரிமளம், இத பாருங்க. குடிகாரங்க, சூதாடுறவங்க, சின்ன வீடு செட்டப் பண்றவங்க எல்லாம் குடும்பத்தை மட்டும் இல்ல இந்த சமூகத்தையே கெடுக்குறாங்க. ஒண்ணு நான் இந்த வீட்ல இருக்கணும், இல்ல உங்க அப்பா இந்த வீட்ல இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரியா சொன்னா. எங்க அந்த நாய் ஓடிடுச்சு. அப்பா அவன் என்ன சொல்லிட்டு போற பத்தியா? அவன் சொல்றது இருக்கட்டும்டா. நீ சொல்ற, உனக்கு அவ வேணுமா நான் வேணுமா? அவதான்ப்பா. பட்டாபி, எல்லா நாய்களும் என்ன கவுத்துட்டு ஓடிடுச்சு. இதுக்கு ஒரே வழி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். பரிமளா, என் வீட்டு விசேஷத்துக்கு உன்னை கூப்பிட்டுட்டு உன் சொந்த விஷயத்துல நான் தலையிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். என் பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறா, என் பொண்டாட்டி என்ன கொடுமைப்படுத்துறான்னு உன் புருஷன் ஊரு பூரா புலம்புற மாதிரி ஏன் வச்சுக்கிற? நல்லா கேளுங்க சார். நான் என்ன இன்டிமேட் சென்ட் போட்டுட்டு இவளுக்கு செலவு வைக்கிறேனா, இல்ல இன்டிமேட்டா எவ்வளவு செட்டப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேனா? சென்டிமெண்டா இவ்வளோடய தானே இருக்கேன். நான் கூட சொன்னேன் சார், சுகுணான்னு ஒரு சுந்தரி ஆத்திர அவசரத்துக்கு அழைச்சுக்கிட்டு போறேன் பான்னு. வந்தானா? வல்லையே. அப்ப நான் அப்படி இல்லைன்னு முறைச்சுக்கிட்டே சொல்றான். கேட்டீங்களா? இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பன். அந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா குடும்பம் உருப்படுமா சார்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? வாலிப வயோதிக அன்பர்களே, கற்பக விருட்சகம் போல் ஒரு பிள்ளையை பெற்றேன். எம்காம் படிக்க வைத்தேன். 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலையில் சேர்த்தேன். இன்று மகனால் மறக்கப்பட்டேன், மருமகளால் துரத்தப்பட்டேன். உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை. இரக்கம் காட்டுங்கள். பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கேன் சார். இந்த அட்டையை காமிச்சு எங்கிட்டயே பிச்சை கேக்குறாரு. ஏமா, என்னதான் உன் மாமனார் கெட்டவரா இருந்தாலும் இப்படியா பிச்சை எடுக்க விடுறது? பாவம் பாக்குறதுக்கும் பரிதாபப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் சார். இவர் அப்பா மேல நான் பரிதாபப்பட்டா அப்புறம் இந்த சனியனை கூட்டிக்கிட்டு நான் அந்த காடை வாங்கிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். பாத்தீங்களா சார், உங்களுக்கு முன்னாடி என்ன சனியன்னு சொல்றேன். பொண்டாட்டிக்காரி பிரியத்துல பேசுறான்னு அதே புடிச்சுக்கிட்டு தொங்குறிய. பிரியமாவது பெருங்காயமாவது. இந்த ஆளுக்கு என்ன 4 வேலி நிலம் இருக்கா, நஞ்ச புஞ்ச இருக்கா, நடுவுல தோப்பு இருக்கா? நீங்க குடுக்கறதே 7,000 ரூபாய் சம்பளம். இதுல பிடிப்பு வேற 3,000 ரூபாய். 4,000 வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கவா முடியும்? கதவு திறக்கலாமா? அதான, உனக்கு என்ன? வாட் மேன், உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள.
ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒண்ணாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்களும் அவங்களும் ஒண்ணாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய், டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறி கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடகடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடகடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். Shut up. Come to the point. அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே. எட்டி போங்க, நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. ஐயோ, அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனை, இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. என்ன செஞ்சாரா? சலங்கைய ஆட்டிக்கிட்டே வர. சத்தம் வருது இல்ல? சலங்கைய ஆட்டினா சத்தம் வராம ரத்தமா வர. அது எங்களுக்கு தெரியும். இத மத்தவங்க ஆட்டினா சத்தம் வராது. யாருகிட்ட காது குத்துற? சலங்கைய யார் ஆட்டினாலும் சத்தம் வரத்தான் செய்யும். நீ ஆட்டி பாரு, சத்தம் வராதுங்கிற. அப்படி சத்தம் வந்தா நான் உனக்கு 100 ரூபா கொடுத்துறேன். அப்படி சத்தம் வரலன்னா நீ எனக்கு 100 ரூபா கொடுத்துடணும். சரி சார், நீங்க ராசியான ஆளு. நான் இவங்கிட்ட சலங்கைய வாங்கி சத்தம் வரவழைச்சிடுறேன். நீங்க பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார். ஓகே. பேச்சு வர மாட்டியே? ஆஹா. நிஜம்மா? நிஜமா? சத்தியமா? சாட்சியா நான் இருக்கல, பணத்தை குடியா. இந்தாங்க சார், பந்தய பணம். சலங்கைய பொல்லாத சலங்கை. யோ, நீ ஏதோ மோசடி பண்ணிருக்க, இது குழந்தையா நான் இருக்க விரும்பல. இந்தாப்பா 100 ரூபாய் கொடுத்துட்டேன், சந்தோஷமா இருங்க. என்னடா இது, சத்தமே வர மாட்டேங்குது. எங்க நீ சத்தத்தை உண்டாக்கு. சத்தம் வருது, நல்லா வருது. எப்படி? 100 ரூபா போச்சாடா இழிச்சவாயா? ஏமாத்திட்டியே. பழசு ஞாபகம் இருக்கா? 50 100 சரியா போச்சு.